ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம ஹார்ட் ஷேப்பில் ஒரு ப்ளூ கலர் கேக் தாங்க பார்க்க போகிறோம். வெனிலா கேக். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி இந்த கேக்கை நான் முட்டை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா அரை கப் அளவு தயிர் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த முட்டையை வந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம வெள்ளைக்கருவை தனியாக பீட் பண்ண போகிறோம், அதனால தான் ரெண்டையும் தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். இதே போல் 4 முட்டையும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ 4 முட்டையுமே வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்தாச்சு. மஞ்சளை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெள்ளைக்கருவை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஃபோமியாக, அதாவது நுர மாதிரி இருக்கணும், நல்லா திக்காக ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கிட்ட பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட் பண்ணியாச்சு ஓரளவு, ஆல்மோஸ்ட். இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதை வந்து 2லேருந்து 3 பகுதியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஸ்டிஃபாக வரணும், நல்லா க்ரீம் மாதிரி இருக்கணும். நம்ம பவுலில் தலைகீழ சாய்ச்சா கூட விழக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பவுலில் தலைகீழ சாய்ச்சாலும் விழக்கூடாது, கொட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த 4 முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட மற்ற தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 2 பகுதியாக சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே டைம் சேர்க்கும் போது கெட்டிப்படும், மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 2 பகுதியாக சேர்த்து விட்டு இந்த மாதிரி ஒரே ரொட்டேஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மாற்றி மாற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா சாஃப்டாக இருக்காது. இப்போ 2வது பகுதியை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவும் கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு எண்ணெய், ஃப்ளேவர் எதுவும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட உருக்குன பட்டர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து அப்படியே கூட பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் வந்து ப்ளூ கலர் சேர்த்துக்கிறேன். ஜெல் கலர் அப்படின்றதுனால நான் ஒரு 5 ட்ராப் கிட்ட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கேக் பேட்டர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இங்கே டின்னு வந்து ரெடியாக இருக்குது. நான் பேக்கிங் பேப்பர் போட்டு கீழேயும் சைட்லேயும் ரேப் பண்ணி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 டைம் வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி நான் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். குக்கரை வந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துகிட்டேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக்கிங் டின்னை வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக்கரை வந்து கேஸ்கெட் விசில் எதுவுமே போடாத மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 30லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ரெட் வெல்வெட் கேக் போட்டிருக்கோம். பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கில் ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாத வந்துச்சு அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 20 மினிட்ஸ் வந்து கேக் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் தலைகீழாக மாற்றி இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கனாலே கேக் வந்து டீமோல்ட் ஆகி வந்துடும். இதில் இருக்கிற பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த கேக்கை அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி டெக்கரேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே ஈவனாக இருக்கிற லேயரை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஈவன் ஆக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் டெக்கரேஷன் பண்ணும்போது. இப்போ இதை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ நீங்கள் அத்தனை லேயர் கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதில் 4 லேயர் கட் பண்ணலாம். நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்போ 3 லேயராக கட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஒரு அட்டையில் வச்சு செய்கிறேன். நீங்கள் பிளேட்டில் கூட வச்சுக்கலாம். லைட்டாக க்ரீம் வச்சுட்டு நம்ம ஒரு லேயர் கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே நிறைய வெரைட்டிஸ் க்ரீம் வந்து போட்டிருக்கோம். பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக்கு, சேம் அதே ப்ரொசீஜர், சுகர் சிரப் க்ரீம் அதே போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வச்சு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 லேயரையும் வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம்.
இப்போ இந்த க்ரீம் வந்து மேலே வந்து டாப் லேயர் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சைடு எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக க்ரீம் எடுத்து நம்ம சைடில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஈவனாக கரெக்டாக இருக்கும் ஷேப்பு. நமக்கு பட்டர் க்ரீம் வனஸ்பதி க்ரீம்லாம் வந்து அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் விப்பிங் க்ரீமை விட. இப்போ மேலே சைட்லலாம் அப்ளை பண்ணியாச்சு. இதில் நான் ஹார்ட்டின் மாதிரி குச்சி வச்சு ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து போட்டுக்க போகிறேன். இதில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்றதுனால ஹார்ட்டின் ஷேப் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டார் நியூஸில் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பூ மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன். அதே போல் சைட்லேயும் ஒரு சின்ன சின்ன பூ மாதிரி இந்த மாதிரி சும்மா சின்ன ரவுண்டாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுற்றிலும் வந்து நம்ம போட்டாச்சு. மேலே வந்து அந்த ஹார்ட்டில் ஒயிட் கலர் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த லேயராக வந்து பிங்க் கலர் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கற்றுக்கலாம். நான் சிம்பிளாக நம்ம மேல் லேயர் கட் பண்ணி எடுத்து வச்ச கேக்கு மட்டும் அதை வந்து நல்லா தூள் பண்ணிட்டேன் கையாலேயே. நீங்கள் அதை வந்து மிக்சியில் கூட போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதை கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் டிசைனாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் 1 to 2 hours வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.